கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலும் கூட இந்த இடத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசும்படியாக தேவன் பாராட்டின கிருபைக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அண்ட சராசரி உருவாக்கின தேவன் தாமே நம் வாழ்க்கையிலே சமீபமாய் கடந்து வர விரும்புகிறவராய் இருக்கிறார். உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை யாரெல்லாம் உண்மையாக கூப்பிடுகிறோமோ அவர்கள் யாவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கும் அருகில் வருகிறவராக சமீபமாய் இருக்கின்ற தேவனாய் இருப்பதாக இந்த வசனத்தின் மூலமாக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே நம் வாழ்க்கையிலே நாம் மனிதனோடு கூட உறவாடுவது போல மனதிலே பலவிதமான எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளித்தோட்டத்திலே நல்ல காரியங்களை பேசுவது போல இருக்கலாம். அப்படி அல்ல, ஆண்டவர் உள்ளந்திரிகளை ஆராய்ந்து பார்க்கின்றபடினாலே உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறார். அந்த அனுபவம்தான் நம் வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் அருகில் செல்ல முடியும். உண்மையாய் நம் வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாய் ஆராதிக்க வேண்டும். ஆலயத்துக்கு போகும்போது உண்மையான தாகத்தோடு போக வேண்டும் என்று சொன்னால் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே ஒருவேளை அநேக நெருக்கங்கள் இருக்கலாம், அநேக குழப்பங்கள் இருக்கலாம், அநேக வேதனைகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை உண்மையாய் கூப்பிடுவோம். தேவன் நிச்சயமாகவே இன்றைக்கும் அற்புதம் செய்ய, இன்றைக்கும் அதிசயம் செய்ய அவர் ஜீவனுள்ளோர் மாத்திரமல்ல, உங்கள் அருகிலே கடந்து வருகிறவராக சமீபமாய் வந்து அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமாயிருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமீபமாய் கடந்து போய் அற்புதங்களை செய்தது போல இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே நாம் ஒருமித்து இந்த வேளையிலும் கூட உண்மையாய் கூப்பிடுகின்ற அந்த அனுபவத்தில் போக அமைப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம் ஐயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருப்பதாக நாங்கள் வேத்தி மூலமாய் பார்த்தோம் ஐயா. ஒருவேளை இந்த வேளையில் கர்த்தாவே நாங்கள் தடுமாட்டத்தோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்ற கேள்வியோடு இருக்கலாம். இல்லை ஆண்டவரே, நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர். நீ ஜீவனுள்ளவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாய் கூப்பிடுகின்ற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஐயா. இந்த வேளையிலே சமீபமாய் கடந்து வந்து குடும்பத்தின் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும்படியாக, பலவீனமெல்லாம் கர்த்தர் மாற்றி சுகத்தை கொடுக்கும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக லீபாலா சந்தரபாலா தூரபாலா புதுருபியா வல்லமை இறங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் கடந்து வந்து அற்புதம் செய்வதை என் நாவில் உணர்கிறேன் ஐயா. லீபா கோலோ சந்தரபூ தர கத்தருபியாதியா அவையானுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எல்லா தடைகளை கொடுத்து அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க, பெரிய களை செய்யுங்க ராஜா. இந்த 3 மாதங்களுக்குள்ளாக தேவன் அற்புதம் செய்து உயர்த்த போவதற்கு நன்றி. காரணம், நாங்கள் யாவரும் உண்மையாய் கூப்பிடுகின்ற அந்த அனுபவத்திலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வர விரும்புகிறோம். தேவன் நடத்துங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.